பூசணிக்காய். இது 7வது. இதுவும் டைஜஷனுக்கு உதவும். வைட்டமின்ஸ், நல்ல சோர்ஸ் ஆஃப் வைட்டமின், ஸ்கின் அண்ட் கோட் ஹெல்த் இதுக்கு உதவும். இது சின்ன டாக்ஸுக்கு சின்ன ஸ்லைஸ், அதாவது நீங்கள் சின்ன க்யூப் சைஸுக்குன்னு வச்சுக்கலாம். சின்ன பீஸாக ஒரு 2 பீஸ். ரொம்ப குட்டியான டாகாக இருந்துச்சுன்னா, மீடியமான டாகாக இருந்ததுன்னா ஒரு 4 ஸ்லைஸாக கொடுக்கலாம். கொஞ்சம் பெரிய டாகாக இருந்துச்சுன்னா, லார்ஜ் சைஸ் டாக்ஸாக இருந்துச்சுன்னா அதையே ஒரு 5 பீஸாக கொடுக்கலாம். இது கொடுக்குறது ஓகே தான். ஆனால் இதில் ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, ஃபைபர் மட்டுமே நிறைய கொடுக்க என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்கு வயிற்றுக்கு நல்லது. ஆனால் ஃபைபர் ரொம்ப எக்ஸசிவ் ஆச்சுன்னா கேஸ், அப்புறம் அதிகமாக ஃப்ரீக்வெண்ட்டாக பாத்ரூம் போகிறது இதெல்லாம் இருக்கும். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அளவை அட்ஜஸ்ட் பண்ணணும். இது கரெக்டாக இவ்வளவு தான் அப்படின்னு சொல்லி மேக்ஸிமம் லிமிட் சொல்லலாம். நம்ம மினிமம் நீங்கள் எவ்வளோ குறைக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணணுங்கிறது நீங்கள் அதை நேரடியாக நீங்கள் ஒரு டாகோட ஹேபிட்ஸ் இதை பார்க்கும்போது, அதோடைய பாத்ரூம் ஹேபிட்ஸை பார்க்கும்போது நீங்களாக அதை மாற்றலாம். இல்லை ஒரு நாள் கேப் விடலாம், அந்த மாதிரி செய்யலாம். இப்போ நீங்கள் வாரத்தில் 3 நாள் கொடுக்கறதுக்கு பதில் 2 நாளாக மாற்றலாம். இல்லை 2 பீஸாக கொடுக்கறதுக்கு பதில் 1 பீஸாக மாற்றலாம். ஸோ அதை நீங்கள் ப்ளே அரவுண்ட் பண்ணலாம். அதை பார்க்கும்போதே உங்களுக்கு நடைமுறையில் தெரிய ஆரம்பிச்சிடும். 8வது